அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கடம்பூர் மலையில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் கடம்பூர் மலையில் இருந்து மேற்கு பகுதியில் இருக்கிற உகுனியம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் வந்து போன ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பதிவில் உகுனியம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து மலைப்பகுதியில் மேலே போய் நம்ம கோட்டரை அப்படிங்கிற ஒரு கிராமம் வரைக்கும் போயிங்க இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறேங்க. இந்த வழிப்பாதையில் நான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்குங்க. 6-7 மாதமாக இருக்குங்க. 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நண்பர் வந்து இந்த சத்தியமங்கலம் பகுதிக்கு போய் பயணம் பண்ணி வீடியோ போடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால மறுபடியும் இந்த வழியில் மறுபடியும் ஒரு பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து உகுனியம் கிராமத்துலேருந்து உகுனியம் கிராமத்தோட ஊர் தலைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அந்த கேட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது கேட்டு. ரைட்டு, இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குதுங்க. இந்த கேட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கு இந்த கேட்டை நாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் நந்தன் அப்படிங்கிற அந்த ஐயா வந்து சொன்னாருங்க. ஏன்னா நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த வனப்பகுதியில் இருக்கிற சாலையில் வந்து யாருமே பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்குது, யானைகள் இருக்குது, அதுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்போ இந்த பாதையில் நம்ம போய் இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறோங்க. பகலில் மட்டுமே இந்த வழியில் போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இருக்குதுங்க. நைட்டில் பயணம் பண்ணுறதுக்கு இந்த உகுனியம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து நம்மளுக்கு ஊர் தலைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து யானைகள் இருக்கிற பகுதி. யானைகளோட சாணம் இங்கே இருக்கும் பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் காஞ்சு தான் இருக்குது. அநேகமாக வந்து ஒரு வாரத்துக்கு உள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பாதையில் வந்து ஊர் மக்கள் மட்டும்தான் போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பகலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடலாம். நைட்டு வந்து கண்டிப்பாக யானை இருக்கும், நம்ம அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வழி வந்து நைட் டைமில் போகிறதுக்காக நம்ம வந்து அனுமதிக்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து யானைகளோட சாணங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், தொடர்ந்து இந்த வழியில் யானைகளோட சாணங்கள் நிறைய பார்க்கலாங்க. ஏன்னா இது வந்து யானைகள் வந்து அதிகமாக வாழும் பகுதிங்க. ஏர்பிமெண்ட்டெல்லாம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏர்பிமெண்ட் வந்துருச்சு. தொடர்ந்து இந்த பாதையில் நிறைய ஏர்பிமெண்ட் வருங்க. அதே மாதிரி இந்த பாதையெல்லாம் பயணம் பண்ணுறதுக்குங்க ரொம்ப தைரியம் வேணுங்க. இந்த மாதிரியான பாதையில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எங்கேயாவது ஒரு ஆள் 2 ஆள் அந்த மாதிரி தான் வருவாங்க. ரொம்பவும் ரேராக தான், அதுவும் 1-2 வண்டி வருங்க. அதிகபட்சமாக வண்டிகள் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரியான பாதைகளை முடிஞ்சளவுக்கு பயணம் பண்ணுறதை தவிர்த்துட்டுங்க மக்களே. நான் வந்து இந்த பாதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஏற்கனவே ஒரு டைம் பயணம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் யானையோட சாணங்கள். ஆனால் எல்லாமே வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3-4 இடத்துல யானையோட சாணங்களை பார்த்தேன். அது எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக 1 நாள் 2 நாள் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக 1 வாரம் இருக்கலாம். ஆனால் இதுவும் தார் ரோடாக தான் இருக்குங்க. இந்த தார் ரோடு அங்கங்கே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் இந்த வழியில் வந்து ஊர் மக்கள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு தான் கீழே ஐயா சொன்னாருங்க. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, கீழே தான் உகுனியம் அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கீழே தான் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அங்கெல்லாம் வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். அங்கே தண்ணி டேங்கெல்லாம் தெரியுது, அங்கே வீடெல்லாம் தெரியுது. அங்கே தான் நம்ம எங்கெங்க அங்கே வீடு தெரியுது. எந்த வழியில் வந்தானே தெரியலையே. அப்படியா, ஏதோ அந்த இடத்துல வந்து ஊருக்குள்ளே வந்தாங்க. ஊரோட என்ட்ரன்ஸில் வந்து ரோடு போச்சு. அநேகமாக அங்கே நினைக்கிறாங்க. கரெக்டு, அதுக்குள்ளே வழி போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி சுற்றி அப்படி போகுது போல இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளே அப்படியே வந்து இந்த உகுனியம் கிராமத்துக்கு வந்து அங்கேருந்து இப்போ மேலே இந்த காட்டு பாதையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி
வேறு ஏதாவது கிராமங்கள், வேறு ஏதாவது வனச்சாலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த பகுதிக்கெல்லாம் பயணம் பண்ணி வீடியோவாக எடுத்து மக்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இந்த பகுதியில் நாம் பயணம் பண்ணுறதுக்கும் ஒரு நண்பர் தான் காரணங்க. அவர் தான் வந்து மறுபடியும் இந்த பகுதிக்கெல்லாம் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பகுதிக்கு நான் வந்து பயணம் பண்ணி இப்போ வந்திருக்கேங்க. இந்த இடத்துல ஒரு போர்டு ஏர்பின் பெண்டு, ஒவ்வொரு ஏர்பின் பெண்டில் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அப்புறமா நம்ம பயணம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து எந்த இடத்துல யானைகள் இருந்தாலும் இருக்கலாம், பகல் நேரங்கிறனால இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். யானைகள் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லது. பாருங்க, இங்கேயும் யானையோட சாணம் இருக்குது. இல்லைன்னா தான் நல்லது, இருந்தால் நம்மளுக்கு கெட்டது தான். ஏன்னா இந்த மாதிரியான பாதையில் யானைகளை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இங்கே பாருங்கள், மறுபடியும் யானையோட சாணங்கள் தொடர்ந்து இருக்குதுங்க மக்களே. யானையோட சாணங்கள் இந்த வழியில் தொடர்ந்து இருக்குதுங்க. என்ன ரோடு தானா இல்லை யானை வசிக்கிற? இங்கே பாருங்க, இந்த மாதிரியான ரோட்டில் வந்து அந்த கீழே ஒரு ஐயா சொன்ன மாதிரிங்க, இந்த மாதிரியான ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தாங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. குட்டியாக ஒரு யானையோட சாணம் இருக்குது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த சாணத்தில் மேலே வந்து ஈயல் உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சளவுக்கு நேற்று நைட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வந்து மேலே ஈயலில் உட்காருங்க. அந்த மாதிரி ஈயலில் உட்காந்துருக்குது. எல்லாம் வர யானையோட சாணம் தாங்க. ஒவ்வொரு வளைவுகளும் பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஏன்னா எந்த இடத்துல எது இருக்குன்னு எனக்கும் தெரியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்திருந்தாலும் இப்போ வரும்போது என்ன வேணால் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. இங்கே பாருங்கள், இங்கேயும் மறுபடி இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க. அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து யானை வந்து நைட் டைமில் அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கு இந்த யானைகளோட சாணங்கள் தான் வந்து உதாரணம், சாட்சி. ரோடான மோசமான ரோடு தான். நம்ம கீழே அந்த ஐயாவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 வாகனமெல்லாம் இந்த வழியில் போச்சுங்க, நான் பார்த்தேன். பட் இப்போ நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வரல, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குதுங்க மக்களே. இன்னும் போக போக மேலே வந்து பயங்கரமாக இருக்குங்க. மழை பெஞ்சதுனால தண்ணி நிற்கிதுங்க. இன்னும் இந்த பாதை மேலே போக போக பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இது அடர்ந்த வனப்பகுதி. ஆனால் இந்த பகுதியில் வந்து இருக்கிறது யானைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக சில விலங்குகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கிராம மக்களுக்கு கண்ணில் அதிகமாக படுறது யானைகள் தான். சார், இங்கேயே யானையோட சாணங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு வண்டியாவது ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஒரு வண்டியும் காணும். மேலே மறுபடியும் ஒரு யாருக்கும் வேண்டி ஒரே ஒரு தைரியம் என்னென்னா, கீழே வந்து அந்த ஐயா நம்மளுக்கு சொன்னாருங்க. அதாவது ஊனியம் கிராமத்துலேருந்து கிராம தலைவர், ஊர் தலைவர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக போயிட்டு வாங்க, இந்த டைமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டியெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்குங்க, நம்ம கிராமத்துலேருந்து மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அப்படியே தனியாக இந்த வழியில் போயிட்டுருக்கேன். தொடர்ந்து ஏர் பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஏர் பேமெண்ட்டு திரும்பும்போது முன்னாடி நம்ம கண் பார்வை போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்.
ஒவ்வொரு ஆர்பிஎம் வந்து ஒவ்வொரு டேர்னிங் பார்த்து பார்த்து போகணுங்க. நம்ம இதே வழியில் தான் மேலே போயிட்டு திரும்பவும் இதே வழியில் தான் இறங்க போகிறோங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வழி இடம் குட்டியாக இருக்குது, குட்டியாக ஒரு யானை சாதம் இருக்குது. இங்கே மறுபடியும் ஆர்பிஎம்மெண்ட்டு வழிகளை வேறு ஏதாவது ஒன்றும் இல்லை, போகலாம். இந்த காட்டுப்பகுதி மேலே போக போக இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதி தான் இந்த காட்டுப்பகுதிங்க. கீழே உகுனியம் கிராமத்துலேருந்து இந்த உகுனியம் கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் ஐயா வந்து இந்த கிராமத்தை பற்றி இந்த வனச்சாலையும் பற்றியும் சொன்னாருங்க. அது எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த வனச்சாலையை காமிச்சிட்டு முடிச்சிட்டுங்க, அதுக்கு பின்னாடி கடைசியாக வந்து அந்த ஐயா பேசினதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. மாரியோ ரோடு தான் மோசமாக இருக்குது. ரோடு அளவுக்கு நல்லா இருந்தால் தெரியாது, அப்படியே இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஆபத்தாக தான் தெரியுதுங்க. நம்ம போன டைம் வரும்போது கூட இந்தளவுக்கு தெரியல, ஏன்னா வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, வெளியே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுதுங்க. அதாவது இந்த சாலையோட ஓரத்துலலாம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது. இப்போ வந்து மழையெல்லாம் பேஞ்சதுனால கொஞ்சம் பசுமையாக இருக்குது, செடி கொடிகள்லாம் வந்து நிறைய வளர்ந்துருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஓரத்துலலாம் தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதே வழியில் போயிட்டு வர்ற இந்த கிராம மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் பழகிருக்கு, நம்மளுக்கு வந்து புதுசு தானுங்க. ஆப்போசிட்டில் தெரிகிற மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகள் வேணால் நம்ம நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிற்கலைங்க, அப்படியே வழியில் போகும்போது தெரிஞ்சது அப்படியே காமிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு பெண்டில் அப்படியே மெல்லமாக ஓகே இந்த ட்ரைனிங் முடிஞ்ச ஒன்றும் இல்லை, அப்படியே போகலாம். ஒவ்வொரு வளைவும் அப்படியே பார்த்து பார்த்து பொறுமையாக திரும்புகிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பாதையில் கடைசியாக போய் சேரணும்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க. அதே மாதிரி மேலே போயிட்டு இந்த பாதையில் திரும்பி கீழே இறங்கி வந்தோம்னா மறுபடியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க இந்த பாதையில் பயணம் பண்ணுறது. காண ஒரே ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பாருங்க, காட்டு பகுதியில் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் மழையெல்லாம் பேஞ்சதுனால ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது, அதே சமயம் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது. ஐயோ தனியாக இருக்கேங்க. இங்கே பக்கத்துலேயே பாருங்கள், இந்த பாதையில் நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் எந்த ஒரு வண்டியும் வரல, தனியாக பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு வண்டியும் காணு, ஒரு ஆளையும் காணுங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. ஆள் நடமாட்டமே இல்லாத பாதை, ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு வழி பாதை. அந்த காட்டு வழி பாதையில் தனியாக ஒரு பயணம், மிக மிக ஆபத்தான ஒரு பயணம். ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து இந்த வழியில் போயிட்டுருக்கேன். அம்மாடியோ, இந்த மறுபடியும் யானையோட சாணம் இருக்குது. அம்மா ரோடு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குதுங்க. அதாவது என்ன சவுண்டு கேட்குது, மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் வந்து ரோடை வந்து அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே பார்க்கும்போது ரோடு ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியுது. ஏதோ மரம் ஏதாவது விழுந்திருக்கும் போல இருக்குது, எல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க போல இருக்குங்க. ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க.
இங்கேருந்து பாருங்கள் ரோடு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது, வனம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, காடுகள். இங்கே யானையோட சாணம் இருக்குது. என்னங்க ஒருத்தர் கூட இந்த வழியில் காணே, யாரோ ஒருத்தராக வந்து பாரு, அங்கேயே ஒரு யானையோட சாணம். யாரோ ஒருத்தராக வந்தால் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு வண்டி வந்தால் கூட பரவாயில்ல, மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கு. ஒரு வண்டியும் காணுங்களே. பாருங்க, இப்போ அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்தாச்சுங்க, ஒரு மலையிலேருந்து அடுத்த மலைக்கு வந்தாச்சுங்க. இந்த மலையில் அந்த பக்கம் வந்து வழி இருக்குதுங்க. அந்த மலையிலேருந்து இப்போ ரெண்டாவதாக இன்னொரு மலைக்கு வந்தாச்சுங்க. ரெண்டாவது மலையை நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். மழையெல்லாம் பேஞ்சதுனால கொஞ்சம் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகிறது போல இருக்கு. ஸோ அதனால் கல் தான் நிறையா இருக்குது ரோட்டில் இப்போ. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ரோடு ரொம்ப மோசமெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் காணும். ஓகே, அடுத்த பெண்டில் திரும்பியாச்சு. மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட்டு. இதுவும் ஓகே. மலைக்கு மேலே போயிட்டுருக்கப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆபத்தான வளைவுங்க. ஆப்போசிட்டில் எதுவுமே தெரியாது. அப்பாடி இந்த கரெக்டாக வந்து ட்ரெயினுங்கில் ஒரு சாமி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஊதுபத்தி பாக்கெட் கீழே இருந்தது, அதை பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டாவது மலை முடிச்சுங்க, அடுத்து மூணாவது மலைக்கு நம்ம போக போகிறோம். அது வந்து மூணாவது மலை. அந்த மூணாவது மலையோட இந்த பாதை வந்து முடியுதுங்க. அந்த மலையோட டாப்பில் தான் வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அதோட இந்த வனச்சாலை வந்து முடிஞ்சிருங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத வனச்சாலை, ஆபத்தான காட்டு வழி. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கெல்லாம் எப்படி இருக்க பாருங்கள். ஒரு செகண்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் மக்களே. வீடியோ பார்க்குற மக்கள், நண்பர்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இந்த வழியில் நீங்கள் இப்போ இந்த இடத்துல பயணம் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நீங்கள் தான் இப்போ இந்த இடத்துல வண்டியில் போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே. ஆனால் இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாகவே வந்து இந்த வனச்சாலை மட்டும்தாங்க. அது ஒரு ஆளுமே இல்லாத வனச்சாலை. ஓ, பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்கு. அம்மா, ஐயோ, ரொம்ப மோசமாக இருக்கு இந்த இடத்துல. ஆமாம், மனசுக்குள்ள அப்படியே ஒரு பயம். கண்ணாடியில் பார்த்தா பின்னாடி ஒன்றும் தெரியல.
ரோடு தான் தெரியுது. பின்னாடி யாராவது வர்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. எதுக்கு சைடில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டே போகலாம், அதாவது கண்ணாடியில் பின்னாடி கொஞ்சம் பார்த்துட்டே போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம், எவ்வளோக்கு பக்கத்தில் வந்திருப்போமே. ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போதே மலையோட உச்சி தெரிஞ்சது. ஆபத்தான பாதை இன்னும் போகுது போல இருக்குங்க. இன்னும் மலையோட உச்சிக்கு வரலையா? கொஞ்சம் மெல்லமாக போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பயத்தில் வண்டி வந்து வேகமாக போகுதுங்க. ஒரு 30 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மெல்லமாக போகலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சைட்லலாம் தெரியும், ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பயத்தில் வந்து தன்னை போல் வந்து நான் எக்ஸைட்டர் வந்து அதிகமாக கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, ரோடெல்லாம் மூடிடுச்சுங்க. செடியெல்லாம் வந்து ரோடை மூடிடுச்சு. ஆமாம், அப்படியே சைடில் பாருங்கள் மக்களே, செடியெல்லாம் வந்து அப்படியே வந்து வழி மூடிடுச்சு. நம்ம கடைசியாக வரும்போது இங்கெல்லாம் வந்து சைடில் இருக்க செடியெல்லாம் வெட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுதுங்க. இப்போ வந்து சைடில் வந்து மறுபடியும் மழையில் பேஞ்சதுனால செடியெல்லாம் வந்து நிறைய வளர்ந்துருச்சுங்க. அம்மா இங்கே பாருங்கள், ஐயோ அம்மா கடவுளே, இந்த இடம், இந்த காடு, மக்களே மக்களே மக்களே, இந்த இடத்துல பாருங்கள் மக்களே, நீங்கள் தான் இந்த இடத்துல இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கீங்க ஒரு 2 வீலரில். அப்படிங்கும்போது உங்களோட ஃபீலிங், உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னு சொல்லுங்கள் மக்களே. டாப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, இந்த வழி ஏற்கனவே வந்ததுனால இந்த வழியை பற்றி கொஞ்சம் தெரியுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாக இந்த வழியில் நான் வந்து வந்துட்டேன். புதுசாக வந்தால் கண்டிப்பாக இந்த வழியில் தனியாக வந்தீங்கன்னா பயந்துருவீங்க. 2 பேர் வந்தாவே பயந்துருவீங்க. தனியாக என்னத்தை போவீங்க, 2 பேர் வந்தாவே பயந்துருவீங்க. திரும்பி போகக்கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக ஃபஸ்ட்டாக இந்த வழியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயத்துலேயே திரும்பி போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த பாதை இருக்குது. இந்த மலையோட உச்சிக்கு போனதுமே இந்த ஃபாரஸ்ட் ரோடு முடிஞ்சிருக்கேன். அங்கே நம்ம வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வண்டிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து மறுபடியும் இதே வழியில் மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி போக போகிறோம். மேலே வந்துட்டோமா? இன்னும் போயிட்டே இருக்குது வழி. மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. 3 மணிக்கு மேலே எப்படி இருந்தாலும் மழை வந்துருங்க. எனக்கு இன்னும் போயிட்டே இருக்குது. நான் கூட முடிஞ்சதும் வந்துருச்சுன்னு நினச்சேன். அதான் வந்துருச்சு நினைக்கிறேன். மேலே ஏன்னா ஓப்பன் பிளேஸ் தெரியுது, கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுங்க அங்கே. அதனால் வந்து இந்த மலைப்பாதையும் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னது சவுண்டு, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதனால் வந்து கல் வந்து நம்ம வண்டியில் அடித்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதுக்காக வேறு ஏதாவது சவுண்டாக தெரியல. எதுக்கு கண்ணாடியில் பின்னாடி பார்க்குறேன், ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன சத்தம் வந்தால் மனசில் கருக்குன்னு இருக்குங்க. அந்த டவர் தெரியுது பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பாதையில் வெற்றிகரமாக பயணம் பண்ணி இப்போ கோட்டரை அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஏன்னா மேலே ஒரு டவர் தெரியுது. இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்குங்க, ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் இருக்குது. அந்த டவர் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து தெரிஞ்சுதுங்க. ஓகேங்க, இப்போ ஒரு வழியாக நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி பயந்து தைரியமாக
பயந்து பயந்து இந்த பாதையில் பயணம் பண்ணி இப்போ வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் வாட்ச் டவர். மறுபடியும் இந்த பாதையிலேயே தான் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போக போகிறோம். இங்கே பாருங்க, இதான் ஃபாரஸ்ட் வாட்ச் டவர். இதோட இந்த பாதை முடிஞ்சதுங்க. இந்த வனச்சாலை இதோட முடிஞ்சது. மைக்காக வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டி வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படியே நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம கடம்பூர் மலையிலிருந்து மேற்கு திசையில் இருக்கிற உகுனியம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கோட்டடை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறேன். காட்டு வழிச்சாலையில் பயணம் பண்ணி இப்போ வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊரில் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அங்கேருந்து மறுபடியும் இப்போ கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து மறுபடியும் நம்ம இப்போ உகுனியம் அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் ஒரு காட்டு வழியில் நம்ம பயணம் பண்ணி போக போகிறோங்க. ஏற்கனவே இந்த வழியில் தான் நம்ம வந்து இப்போ மேலே போனோங்க. மேலே போய் இந்த மலையோட டாப்பில் போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ மலைக்கு மேலே இருந்து மலைக்கு கீழே இறங்கி உகுனியம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. இந்த மாதிரியான பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி தைரியமே வேணுங்க. அதுவும் வந்து தனியாக பயணம் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப தனி தைரியம் வேணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கிராம மக்கள் மட்டும்தான் இந்த வழியில் வந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க இந்த பாதை எப்படி இருக்குது, இந்த பாதையில் எந்த நேரத்தில் போகலாம், எந்த நேரத்தில் போகக்கூடாது, எந்த நேரத்தில் போனால் யானைகள் இருக்கும், எந்த நேரத்தில் போனால் யானைகள் இருக்காது. அதே மாதிரி இந்த பாதையில் போகும்போது யானைகள் இருந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்லாம் இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்மளை மாதிரியான வெளியாட்களுக்கெல்லாம் அது தெரியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நான் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. டைம் இப்போ கரெக்டாக மதியம் 12:55ங்க. இந்த 12:55க்கு இப்போ கிளைமேட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. இந்த க்ளவுடியாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேங்க. அதுவும் தனியாக. இதே வழியில் தான் இப்போ நான் மேலே போனேன். இதே வழியில் மேலே போனதுக்கு பின்னாடி மறுபடியும் இதே வழியில் இப்போ கீழே போய் அங்கே இருக்கிற சில கிராமங்களை பார்த்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த கிராமங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சு வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்காக இதே வழியில் இப்போ நான் கீழே போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. மக்களே இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வழி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த வழியும் இந்த காடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அதே மாதிரி இந்த வழியில் நம்ம போகும்போது ஆப்போசிட்டில் எத்தனை வாகனங்கள் வருதுன்னு மட்டும் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியுங்க. இந்த பாதையில் எத்தனை வாகனம் வருதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள் மக்களே. ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஆச்சரியம் மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவும் பயந்துருவீங்க. அதுதான் இன்னும் முக்கியமான விஷயம். ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த வழியில் வர்ற வாகனத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க.
கண்ணாடி கரெக்டாக வச்சுக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் பின்னாடியில் என்னென்ன வருது ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் மக்களே, நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடமெல்லாம் இந்த இடத்துல இந்த பாதையை நல்லா பார்த்துக்குங்க மக்களே. இந்த பாதையில் இப்போ நான் போகலிங்க, நீங்கள் தாங்க போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த வழியில் பயணம் பண்ணும்போது எத்தனை வாகனங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த பாதையும் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நான் இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசவே போகிறதில்லைங்க. இந்த கிராமத்துக்கு, அதாவது கீழ்ப்பகுதியில் ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமம் போகிற வரைக்கும் நான் இப்போ இருந்து எதுவுமே பேச போகிறதில்ல. வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆக போகுது. நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து சொல்லுங்கள் மக்களே. இதோட நான் பேசுகிறது அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறேங்க. அந்த கிராமத்துக்கிட்ட போய் தான் நான் பேச போகிறேங்க. ரெண்டு கீரிங்க, வீடியோவில் தெரிஞ்சிருக்கான்னு தெரில.
மக்களே, இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் எப்படி இருந்தது, உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது, என்ஜாய் பண்ணிக்கலாம், இல்லை ஜாலியாக இருந்ததா, இல்லை பயமாக இருந்ததா, என்ன எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இரவில் மூடப்படும் வனச்சாலை இது. இந்த வழியை பற்றி நீங்களே வீடியோவை பார்த்துருப்பீங்க. நீங்களே இந்த வழியை பற்றி என்ன தோணுதோ அது எல்லாமே இந்த கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ நம்ம இந்த வழியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து நம்ம இந்த கிராமத்தை நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே போய் இன்னும் அடுத்த ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோங்க. இதோட முடிஞ்சதுங்க இந்த வனச்சாலை. இங்கே பாருங்கள், ஒரு கிராமம் வந்துருச்சு. இதுதான் உகுனியம் அப்படிங்கிற கிராமம். நம்ம இங்கே இருந்து தான் இந்த இப்போ நம்ம பார்த்த காட்டுப்பாதையில் மேலே போய் அங்கே இருக்கிற கோட்டடை அப்படிங்கிற கிராமத்தோட ஆரம்பத்தில் இந்த மலைப்பாதை முடியுதுங்க. அது வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இப்போ போனால் அதே மலைப்பாதையில் இப்போ கீழே இறங்கி இந்த உகுனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேங்க. இந்த கிராமத்தோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறோங்க. அதை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாங்க.